முதலாவது கேள்வியில் வந்திருக்கிறது. இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை விளைக்கொள்ளணும் பிள்ளைகள் என்னென்னா, இப்போ அரசாங்கம் எங்களுக்கு இந்த கேள்வியில் வரி விதிப்பு, மானியம் வழங்கல், கட்டுப்பாட்டு விலைகள், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் சமூக அந்த குறைந்தப்பு கொடுப்பனவு, மிகை நிரம்பலை குழு செய்த போன்ற விலை உதவி திட்டங்கள்லாம் வரும். இதில் அதிகமாக என்ன பரப்பு கேள்விக்கு வரும் என்பதை நாம் இலகுவ அடையாளம் காணலாம். இலங்கட பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் வரி விதிப்பு தான் அதிகம் இடம்பெறுகின்றது. அதால் நீங்கள் பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், வரியில் தான் அதிகமான கேள்வி கூட வருகிறது. அப்போ வரி விதிப்பை நாம் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மானியம் வழங்கலில் கேள்விகளை போடுவாங்க. அடுத்தது இந்த கட்டுப்பாட்டு விலைகளில் நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால், இப்போ குறைந்தப்பு கொடுப்பனவு, மிகை நிரம்பலை குழு செய்தல், குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, இதில் கேள்விகள் வரும். அப்போ நாம் இந்த பகுதியில் படிக்கக்குள்ள கட்டாயமாக இந்த வரியில் கட்டாயம் கணக்கு செய்து வச்சுக்கொள்ளணும், மானியம் தெரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு கட்டுப்பாட்டு விலைகள் தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒன்று உங்களுக்கு கேள்வியில் வரும். அப்போ முதலாம் கேள்வி இப்போ நாங்கள் முழுமையாக பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இலகுவான கேள்வி ஒன்று 2வது கேள்வி போட்டிருக்கிறேன். போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் குறித்த ஒரு பண்டம் பற்றிய தரவுகள் பின்வரும் சமன்பாடுகளால் காட்டப்படுகின்றது. QD சமன் 26/2p, 26/2p, QS சமன் -9 சக 3p. கேள்வி நிரம்பல் சமன்பாடுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கேள்விகள் ஒரு வாசிச்சு போட்டு நம்ம அத்தியாயத்துக்கு போவோம். சமன்பாடுகளை தீர்த்து சமநிலை விலை சமநிலை தொகையை கணிக்குக, சமநிலை விலையில் பொருளாதார மிகையினை கணிக்குக. அடுத்தது குறித்த பொருளுக்கு அரசு ரூபாய் 5 உற்பத்தி மானியம் வழங்குமாய் கொள்வனவாளர் விலை எவ்வளவு, நிரம்பலாளர் விலை எவ்வளவு, புதிய சமநிலை தொகை எவ்வளவு. அடுத்த கேள்வி, மானியம் வழங்கலின் விளைவாக நுகர்வோனின் மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு, அரசுக்கு ஏற்பட்ட மொத்த மானிய செலவு எவ்வளவு, மானியத்தின் சமூக இழப்பு எவ்வளவு, அதில் நுகர்வு பக்க இழப்பு, நிரம்பல் பக்க இழப்பு தனித்தனியே காட்டலாம். இப்போ உங்களுக்கு வரி விதிப்பால் ஏற்படுகின்ற சமூக இழப்பு தந்திருக்கிறது, கேள்வி வந்திருக்கிறது, மானியமும் வந்திருக்கிறது. இந்த நுகர்வு பக்க இழப்புன்னு சொல்லி இதுவரைக்கும் கேள்வி கேட்கப்படலை, நிரம்பல் பக்க இழப்பையும் கேட்கல. அதால் நான் அந்த 2 பகுதியையும் கொஞ்சம் எடுத்து போட்டிக்கிறேன். அதை நாங்கள் மேலதிகமாக பார்த்துக்கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது சமன்பாடுகளை தீர்த்து சமநிலை விலை தொகையை நாம் கண்டுபிடிப்போம். சந்தை சமநிலையில் QD வந்து QSக்கு சமன். இப்போ QDக்கு பதிலாக நீங்கள் 26/2p போடலாம். 26/2p சமன் QSக்கு பதிலாக -9 சக 3p போடுறீங்க. இப்போ விலைகளை ஒரு பக்கமும் தொகை ஒரு பக்கம் விடுங்க. 26 இதை தூக்கி அங்கே போட்டிங்கன்னா +9 சமன் 3p, இதுங்களை வந்தால் +2p. இப்போ 26 9 கூட்டினீங்கன்னு சொன்னால் 35 சமன் 5p. ஆகவே p சமன் 7 ரூபாண்டு வருகிறது. கேள்வி தொகையும் நிரம்பல் தொகை சமனாக இருக்கும்போது விலை வந்து 7 ரூபாய். இப்போ இந்த 7 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் கேள்வி சமன்பாட்டில் அல்லது நிரம்பல் சாம்பாலில் கொண்டு போய் விலைக்கு பதிலாக போட்டால் உங்களுக்கு சமநிலை தொகை வரும். கேள்வி சாம்பாலில் போட்டு பார்ப்போம். QD சமன் 26/2 தர 7. 7 2ஓட பெருக்கினா 14. 26ல் 14 போனால் 12 அலைகள் வரும். ஆகவே இந்த கேள்வியில் சமநிலை விலை 7 ரூபாவும் சமநிலை தொகை 12 அலகுகளும் வந்திருக்குது. சந்தை சமநிலையில் QD சமன் QS போட்டுட்டு இந்த கணக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது
சமநிலை விலையில் பொருளாதார மிகையை கணிக்குக. இப்போ இங்கே எல்லாமே சமன்பாட்டு முறை தான் நம்ம செய்கிறோம். அப்போ சமன்பாட்டில் கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் வரைபடத்தை கேள்வி வைக்கப்படாது. வரைபடம் கேட்டால் தான் நீங்கள் வரைபடங்களை வரையும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் சந்தை சமநிலையில் பொருளாதார மிகை நம்ம டிரெக்டாக காணலாம். பொருளாதார மிகை கணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குது. பொருளாதார மிகை ஆக கூடிய கேள்வியின் விலை, ஆக கூடிய கேள்வியின் விலை செய்ய ஆக குறைந்த நிரம்பல் விலை தர சமநிலை தொகையின் கீழ் 2 நேரடி வாய்ப்பாடு. ஆக கூடிய கேள்வியின் விலை என்று சொன்னால் விலை 0 அளிக்கும் போது கேள்வித்தொகை. அதை நீங்கள் டிரெக்டாக காணலாம். எப்படி தெரியுமா? இந்த QD சமன் 26/2 பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த சயவை கருத்தில் கொள்ளாமல் இந்த 2ஆல் 26 பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் 13 ரூபா வரும். அந்த 13 ரூபா தான் கேள்வித்தொகை 0 அளிக்கும் போது விலை. அதுதான் ஆகக்கூடிய கேள்வியின் விலை. அதாவது இந்த கேள்வி கோடு விலையச்சை வெட்டும் இடத்துல வார விலை. கேள்வி சமன்பாடு தந்தா நீங்கள் இந்த சரிவால இந்த வெட்டு துணத்தை பிரித்தா உங்களுக்கு அந்த ஆகக்கூடிய கேள்வியின் விலை செய்ய. ஆக குறைந்த நிரம்பல் விலைன்னு சொன்னால் நிரம்பல் தொகை 0 அளிக்கும் போது விலை. உங்களுக்கு இந்த நிரம்பல் சமன்பாட்டில் வெட்டு துண்ட மைனஸ் இருக்குதான. அப்போ மைனஸில் இருந்தால் கட்டாயமாக இந்த நிரம்பல் கோடு விலையச்சை வெட்டித்தான் சரி. அப்போ இங்கே நிரம்பல் தொகை 0 அளிக்கும் போது விலை ஒன்று வரும். அதை கண்டுபிடிப்பதற்கு லேசான வழி இந்த மைனஸை கருத்தில் கொள்ளாமல் இந்த சரிவால இந்த வெட்டு துண்டத்தை பிரிச்சுடுங்க. 3 ரூபா தர சமநிலை தொகை. இந்த 12 கண்டிக்கிற சமநிலை தொகை கீழ் 2. அப்போ 13ல் 3 கழிச்சா 10 தர 12 கீழ் 2. அப்போ சுருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 60 ரூபாண்டு வரும். 60 மில்லியன் ரூபா, மில்லியன் தரலாங்க உங்களுக்கு. அப்போ 60 ரூபான்னு நம்ம எடுக்கலாம். இதுதான் பொருளாதார மிகை. அதாவது இதுக்கு நீங்கள் நுகர்வோர் மிகையையும் கண்டு உற்பத்தியாளர் மிகை கண்டு கூட்டி போடலாம். அது நீங்கள் 2 கேள்வி அங்கே செய்ய வேண்டி வரும். நுகர்வோர் மிகையை இருக்கா காணணும், உற்பத்தி இருக்கா. அதை விட நீங்கள் நேரடியாக உற்பத்தியாளர் மிகையை நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்த அத்தியாயத்துக்கு வருவோம். அடுத்த கேள்வி, குறித்த பொருளுக்கு அரசு 5 ரூபாய் அலகு மானியம் வழங்கினார். மானியத்துக்கு பிறகு கொள்வனவாளர் விலை ஒன்று கட்டிக்கார். என்ன தெரியுமா? அது குறித்த பொருளுக்கு அரசாங்கம் 5 ரூபாய் மானியம் வழங்கினா கொள்வனவாளர் விலை. அப்படின்னா மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை கட்டிக்க. கொள்வனவாளர் விலை கேட்கிறது சமநிலை விலையை கேட்கிறது தான். அப்போ இங்கே நாம் என்ன செய்வோம்? மானியம் வழங்கினா நிரம்பல் சாம்பாடு மாறும். அதை நாங்கள் முதல்ல மாற்றுவோம். QS சமன் -9 சக 3 பிராக்கெட் P சக அலகு மானியம் 5. ஆகவே QS சமன் -9 சக 3P சகதர சக சக 3 5 15. QS சமன் இது -9 இது 15 + 15. அப்போ 6 சக 3P வரும். இதுதான் மானியத்துக்கு பிறகு நிரம்பல் சாம்பாடு. இப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் சந்தை சமநிலையில் QD சமன் QS போட்டுட்டோம். QDக்கு பதிலாக இதை போடணும். 26/2P சமன் QSக்கு பதிலாக நீங்கள் வரிக்கு இந்த மானியத்துக்கு பிறகு QS கண்டதுக்கான 6 சக 3P எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் விலைகளை ஒரு பக்கமும் தொகை ஒரு பக்கம் எடுங்க. 26 இந்த 6 போனால் -6 சமன் 3P இங்கே வந்தால் +2P. இப்போ 26 6 கழிங்க பிள்ளை 20 சமன் 5P. ஆகவே P சமன் 4 ரூபா. இது மானியத்துக்கு பிறகு கொள்வனவாளர் விலை.
அதில் இன்னொரு கேள்வி இருக்குது, நிரம்பலால விலை ஒரு கேட்டிக்கார். நிரம்பலா விலை எப்படி காண்ட தெரியுமா? மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை 4 ரூபா. இந்த நாளோட அலகு மானியத்தை கூட்டுங்க. அப்போ இங்கே நிரம்பலாளர் விலை எவ்வளோ வருது கேட்டால், மானியத்துக்கு பிறகு நிரம்பலாளர் விலை, மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை 4, வழங்கப்பட்ட அலகு மானியம் 5. ஆகவே நிரம்பலாளர் விலை 9 ரூபாண்டு வரும். வரி விரிச்சா வரிக்கு பின் சமநிலையிலிருந்து கழிச்சு காட்டணும் நிரம்பலாளர் விலை காண்றதுக்கு. மானியம் வழங்கினா சமநிலை விலையோட அலகு மானியத்தை நீங்கள் கூட்டி காட்டணும். இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது மானியத்துக்கு பிறகு சமநிலை தொகை. மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை 4 ரூபாயை கொண்டு போய் கேள்வி சமன்பாட்டில் அல்லது மானியத்துக்கு பிறகு நிரம்பல் சாம்பால போடுவோம். QD சமன் 26/2 தர 4. அப்போ 4 2ஓட பெருக்கினா 8, 24 8 போனால் 18 அலகுகள் வரும். அப்போ மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை 4 ரூபா, சமநிலை தொகை 18 அலகுகள். இது ஒரு கேள்வி. அடுத்தது இந்த கேள்வியில் மானியம் வழங்கலின் விளைவாக நுகர்வோனின் மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? இது எப்படி காண்றது தெரியுமா? மானியம் வழங்கப்பட்டதன் விளைவாக நுகர்வோண்ட மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றம். மானியம் வழங்க முதல் நுகர்வோண்ட மொத்த செலவை கண்டுபிடிக்கும். அது எப்படி காண்றது தெரியுமா? மானியம் வழங்குறதுக்கு முதல்ல சமநிலை விலை 7 ரூபா, சமநிலை தொகை 12 அலகு. அப்போ நுகர்வோன் 7 ரூபா விலையில் 12 பொருள் வாங்குறான். அப்போ மானியத்துக்கு முன் நுகர்வோன் செலவு, மானியத்துக்கு முதல் சமநிலை விலை 7 ரூபா, சமநிலை தொகை 12. 7 ரூபாயில் 12 பொருள் வாங்குறார். அப்போ எவ்வளோ செலவு போகும்? 7 2 14க்கு 4 1 மிச்சம் 84 ரூபா நுகர்வோன் செலவு. மானியத்துக்கு பிறகு பார்ப்போம். மானியத்துக்கு பின் நுகர்வோன் செலவு. மானியத்துக்கு பிறகு 4 ரூபா விலையில் 18 பொருட்கள் வாங்கப்படுது. 4 ரூபா விலையில் 18 பொருட்கள் வாங்கப்பட்டார். 8 32க்கு 2 3 மிச்சம் 72 ரூபாண்டு வருது. ஆகவே நுகர்வோன் செலவில் ஏற்பட்ட மாற்றம். மானியத்துக்கு முதல் நுகர்வோன் செலவு 84 ரூபா, மானியத்துக்கு பிறகு 72 ரூபா. ஆகவே நுகர்வோன் செலவு 12 ரூபாவால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. நுகர்வோன் செலவு 12 ரூபாயால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அடுத்த கேள்விக்கு வாங்க. அரசுக்கு ஏற்பட்ட மொத்த மானிய செலவு. இதை நாம் எப்படி காண்றோம்? மொத்த மானிய செலவு. அலகு மானியம் எவ்வளவோ? அலகு மானியம் 5 ரூபா. மானியத்துக்கு பிறகு சமநிலை தொகை எவ்வளவோ? 18. அப்போ ஒரு பொருளுக்கு அரசாங்கம் 5 ரூபா மானியம் வழங்கியிருக்குது. மானியத்துக்கு பிறகு சமநிலை தொகை வந்து 18. அப்போ அதை பிரிக்கிறீங்கண்டா 90 ரூபாண்டு வரும் நுகர்வோர் செலவு. ஒவ்வொன்றா கேள்விதான் முக்கியமான கேள்வி, மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மானியத்தின் சமூக நல இழப்பு எவ்வளவு, அதில் நுகர்வு பக்க இழப்பு எவ்வளவோ, நிரம்பல் பக்க இழப்பு எவ்வளவு? நுகர்வு பக்க இழப்பும் நிரம்பல் பக்க இழப்பும் சேர்ந்ததுதான் மொத்த சமூக இழப்பீடு. அப்போ நாங்கள் இங்கே மானியத்தில் சமூக நல இழப்பீட்டை காணுவோம். இதுக்கு என்ன வாய்ப்பாடு? அலகு மானியம் தர சமநிலை தொகையில் ஏற்பட்ட மாற்றம். மானியத்துக்கு முதல் சமநிலை தொகை 12, மானியத்துக்கு பிறகு 18. அப்போ இங்கே தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 6.
கீழ் 2 இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 15 ரூபா சமூக இழப்பீடு. அதில் அடுத்த கேள்வி நுகர்வு பக்க இழப்பு எவ்வளவு? அப்போ மானியத்தின் நுகர்வு பக்க சமூக நல இழப்பீட்டுக்கு வாய்ப்பாடு அலகு மானியத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்? நுகர்வோன் பெறுகின்ற அலகு மானிய நன்மை எழுதும். இங்கே பாருங்க, மானியத்துக்கு முதல் 7 ரூபாய் சமநிலை விலை, மானியத்துக்கு பிறகு 4 ரூபாய் சமநிலை விலை. அப்போ இங்கே மானியம் வழங்கப்பட்டதால் இந்த பொருள் விலை எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 3 ரூபாய் குறைஞ்சிருக்குது. இது நுகர்வோர் பெறுகின்ற மானிய நன்மை. அதை விடத்த போடணும், அலகு மானியத்துக்கு பதிலாக நுகர்வோர் அலகு மானிய நன்மை 3 ரூபாய் தர சமநிலை தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 6 கீழ் 2. அப்போ சுருக்கினீங்கன்னு சொன்னால் 9 ரூபாண்டு வரும் நுகர்வு பக்க சமூக நல இழப்பீடு. இதே மாதிரி நிரம்பல் பக்க இழப்புன்னு கேட்டா, நிரம்பல் பக்க இழப்புன்னு கேட்டால் உற்பத்தியாளருக்கு ஏற்படுற சமூக இழப்பீடு, இந்த உற்பத்தியாளர் பக்கத்தில் ஏற்படுகிற இழப்பீடு. அதுக்கு என்ன வாய்ப்பாடு? அலகு மானியத்துக்கு பதிலாக உற்பத்தியாளர் அலகு மானிய நன்மை எடுக்கும். இங்கே பாருங்க, அரசு வழங்கின அலகு மானியம் எவ்வளோ பிள்ளை? 5 ரூபாய் தானே. அதில் நுகர்வோர் பெற்ற மானியம் 3, அதை கழிச்சு விட்டால் 2 ரூபாய் உற்பத்தியாளர் மானிய நன்மை. அந்த உற்பத்தியாளர் அலகு மானிய நன்மை தர சமநிலை தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 6 கீழ் 2. இதை சுருக்கினீங்கண்டா 6 ரூபாண்டு வரும். அப்போ நுகர்வு பக்க சமூக நல இழப்பீடு 9 ரூபாய், நிரம்பல் பக்க இழப்பீடு 6 ரூபாய். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் வார 15 ரூபாய் தான் சமூக நல இழப்பீடு மொத்தமாக வரும். இதுதான் அந்த கேள்வியில் உள்ள அத்தியாயம். அடுத்த 3வது கேள்விக்கு வருவோம். உங்களுக்கு இங்கே சில அட்டவணைகள் தந்திருக்கிற. பின்வரும் சந்தர்ப்பங்களில் அலகு மானிய நன்மையானது நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் எவ்வாறு சென்றடையும் அட்டவணையில் குறிப்பிடுகிறது போற்றுகிறது. நான் அந்த அட்டவணை இங்கே எழுதுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது பண்டம். ABCD என்று சொல்லி உங்களுக்கு 5 பண்டம் தந்திருக்கிறது. 2வது தந்திருக்கிறார், அந்த பண்டத்தில் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் தந்திருக்கிறது. -0.5 -0.4 -0.6 -1.0 -1.0. அப்போ இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய விலைசார் கேள்வி தந்திருக்கிறது. அடுத்தது நிரம்பல் நிகழ்ச்சி தந்திருக்கார். 1.5 0.8, அடுத்தது 0.2 0.5 1.0. அடுத்தது உங்களுக்கு இங்கு கொடுக்கப்படுகின்ற அலகு மானியம் தந்திருக்கிறது. 8 ரூபாய், அடுத்தது 6 ரூபாய், அடுத்தது 8 ரூபாய், 9 ரூபாய், அடுத்தது 4 ரூபாய். கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இப்போ உங்களுக்கு ஏ பொருள்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சி தந்திருக்குது, ஏ பொருள்ற நிரம்பல் நிகழ்ச்சி தந்திருக்குது, அலகு மானியம் தந்திருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் பெறுகின்ற அலகு மானிய நன்மை எவ்வளவு, உற்பத்தியாளர் அலகு மானிய நன்மை எவ்வளவு கேட்டீங்க. இதான் விஷயம். அப்போ இவ்விடத்தில் நுகர்வோன் அலகு மானிய நன்மை, இங்கே உற்பத்தியாளர் அலகு மானிய நன்மை. இதை கண்டுபிடிக்கும். முதலாவது ஏ பண்டம்
விலைசார் கேள்வி நிகழ்ச்சி -0.5, நிரம்பல் நிகழ்ச்சி 1.5. இங்கு வழங்கப்படுற மானியம் 8 ரூபாய். அப்போ இந்த 8 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டால் இந்த 8 ரூபாயில் நுகர்வோருக்கு எவ்வளோ போகும், உற்பத்தியாளருக்கு எவ்வளோ போகும், இதுதான் நம்மட கேள்வி. இதை காண்பதற்கு பிள்ளை ஒரு இலகுவான வாய்ப்பாடு இருக்குது. அதுக்கு முதல் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளுக்கு உற்பத்தி மீது மானியம் வழங்கப்படுகின்ற போது அந்த மானிய நன்மையில் பெரும்பகுதி யாரை சென்றடையும் என்பது அந்த பொருளுடைய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சி குணகத்தை அங்கிருக்கிறது. இப்போ சந்தை சமநிலையில் ஒரு பொருளுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் இருக்கும், ஒரு பொருளுக்கு நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் இருக்கும். இந்த ரெண்டு குணகத்திலையும் ஒப்பீட்டு ரீதியாக எந்த குணகம் குறைவாக இருக்குதோ அந்த தரப்புக்கு மானிய நன்மையில் பெரும்பகுதி போகும். அப்போ இங்கே ஏ பண்டத்திட நிரம்பல் நிகழ்ச்சி குணகத்தை விட கேள்வி நிகழ்ச்சி குணகம் குறைவாக இருக்கிறதால மானிய நன்மையில் பெரும்பகுதி யாருக்கு போகும், நுகர்வோருக்கு போகும். அதை சரியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குது. டெல்டா பி சமன் இஎஸ்ஸின் கீழ் இஎஸ்ஐய பிஇடி தர டி, சாரி மானியம் தானே எஸ். இந்த வாய்ப்பாட்டில் மானியத்தால் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் வரும். மானியம் வழங்கினா விலை குறையும் தானே. அப்போ எவ்வளவால விலை குறையும் இதை காட்டும். எவ்வளவால விலை குறையுதோ அதுதான் நுகர்வோர் பெறுகின்ற அலகு மானிய நன்மை. அரசு வழங்கின அலகு மானியத்தில் நுகர்வோர் அலகு மானியத்தை கழிச்சு விட்டால் உற்பத்தியாளர் அலகு மானிய நன்மை வரும். அப்போ இங்கே ஏ பண்டத்துக்கு நாம் இந்த வாய்ப்பாட்டின்படி இஎஸ் எவ்வளவு 1.5 கீழ் இஎஸ் 1.5 செய்ய பிஇடி எவ்வளவோ 0.5. இந்த -0.5 கொண்டு வந்து நீங்கள் போடக்கொள்ள இந்த மைனஸோட பெருக்கப்பட்ட பிளஸ்ஸை மாறி இவரது 0.5 தர மானியம் 8. இப்போ 1.5 கீழ் ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 2 தர 8. இப்போ 2ஆல் 8 சுருக்கினா 4. 4 1.5 பெருக்கிறீங்கன்னு சொன்னால் 6 ரூபாண்டு வரும். அப்படின்னு சொன்னால் இந்த பொருளுக்கு அரசாங்கம் 8 ரூபாய் அலகு மானியம் வழங்கினான். மானியத்தின் விளைவாக பொருளுடைய விலை 6 ரூபாயால் குறையும். அப்போ இந்த 6 ரூபாய் நுகர்வோர் அலகு மானிய நன்மை. அரசு வழங்கிய மானியம் 8 ரூபாய் தானே. 8 ரூபாயில் நுகர்வோனுக்கு 6 ரூபாய் போனால் அந்த மீதி 2 ரூபாய் உற்பத்தியாளனுக்கு போகும். ரெண்டையும் கூட்டினா 8 ரூபாய் வரும். இதை போல ரெண்டாவது சந்தர்ப்பத்துக்கு பாருங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி -0.4, நிரம்பல் நிகழ்ச்சி 0.8, அலகு மானியம் 6. அப்போ மானியம் வழங்கலால் விலையில் ஏற்படுற மாற்றத்தை பார்ப்போம். இஎஸ் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் 0.8 கீழ் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் 0.8 செய்ய கேள்வி நிகழ்ச்சி குணகம் -0.4. இந்த மைனஸோட பெருக்கப்பட்டு ப்ளஸ் மாறும். அப்போ 0.4 தர இங்கே உங்களுக்கு அலகு மானியம் 6 ரூபாய் தந்திருக்குது. இப்போ 0.8 ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 1.2 தர 6 வரும். இப்போ இதை நீங்கள் சுருக்கோம். தசம் 4ஆல் சுருக்கினா 2, தசம் 4 சுருக்கினா 3, இந்த 3ஆல் 6 சுருக்கினா 2, இதை பெருக்கிறீங்கண்டா 4 ரூபாண்டு வருது. ஆகவே இந்த பி பொருள்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சி -0.4 நிரம்பல் நிகழ்ச்சி 0.8 இருக்கும் போது 6 ரூபாய் மானியம் வழங்கினா மானியத்தால் பொருள்ற விலை 4 ரூபாயால் குறையும். இந்த 4 ரூபாய் நுகர்வோர் பெற மானிய நன்மை அறிக்கும். அரசு வழங்கின மானியம் 6 ரூபாய் தானே. அதில் 4 ரூபாய் நுகர்வோருக்கு போனால் மீதி 2 ரூபாய் உற்பத்தியாளருக்கு போகும். இதே மாதிரி ஏனைய கணக்குகளை நீங்கள் செய்து பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அடுத்த கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. அரசு உற்பத்தி மீது
அலகு வரி விதிப்பை மேற்கொள்ளும் போது, அரசு உற்பத்தி மீது அலகு வரி விதிப்பை மேற்கொள்ளும் போது சமூக நல இழப்பீடு ஏற்படாத சந்தர்ப்பத்தை வரைபடம் மூலம் காட்டுக. இப்போ அரசாங்கம் உற்பத்தி மீது வரி விதிப்பை மேற்கொண்டால் சமூக நல இழப்பீடு எப்படி ஏற்படாது? வரி விதிப்பால் சமநில தொகை மாறாட்டி ஏற்படாது. அப்போ வரி விதிப்பால் சமநிலை தொகை மாறாத சந்தர்ப்பம் ரெண்டு இருக்குது. இங்கே பாருங்க, முதலாவது சந்தர்ப்பம் குறிப்பிட்ட பொருளுடைய விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் 0 விடுங்க. அப்போ நிரம்பல் கோட்டை பொதுவாக கீறுங்க. இப்போ கேள்வி நிரம்பலின் படி சமநிலை விலை P1 தொகை Q1. அரசாங்கம் இந்த பொருளுக்கு வரி விதிக்குது. வரி விதித்தால் நிரம்பல் கோடு இடப்பக்கம் நகரும். நகர்ந்தவுடனே இப்போ இந்த ஆரம்ப கேள்வி கோடும் புதிய நிரம்பல் கோடு சந்திக்கிறது தான் புதிய சமநிலை. அப்போ இங்கே வரி விதிக்கும் போது சமநிலை தொகையில் மாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் சமூக நல இழப்பீடு ஏற்படாது. விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் 0 இருக்கிற சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம், ஒரு பொருளுடைய விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி கேள்விக்கோட சாதாரண நமக்கு இருங்க, நிரம்பல் நெகிழ்ச்சி 0 இருப்பது. உங்களுக்கு தெரியும், நிரம்பல் நெகிழ்ச்சி 0 இருந்தால் வரி விதித்தாலும் சரி மானியம் வழங்கினாலும் சரி நிரம்பல் கோட்டில் மாற்றம் ஏற்படாது. அப்போ நிரம்பல் கோட்டில் மாற்றம் ஏற்படாட்டி அங்கே சமநிலை விலையில மாற்றம் வராது, சமநிலை தொகையிலும் மாற்றம் வராது. ஆகவே சமூக நல இழப்பீடு ஏற்படாது. அப்போ 2 சந்தர்ப்பம், அரசு வரி விதிக்கும் போது சமூக நல இழப்பீடு ஏற்படாத சந்தர்ப்பம் உண்டு. விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் 0 இருப்பது. அடுத்தது விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி 0 இருப்பது. அடுத்த கேள்வி, உற்பத்தி மீதான மானியத்தின் முழுமையான அனுகூலம். உற்பத்தி மீதான மானியத்தின் முழுமையான அனுகூலம் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை வரைபடம் மூலம் காட்டுக. அரசு உற்பத்தி மீது மானியம் வழங்கினால் அந்த மானிய நன்மை முழுவதும் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும். அப்படின்ற என்ன சந்தர்ப்பம் இது? அரசு உற்பத்தி மீது மானியம் வழங்கினா சமநிலை விலை மாறக்கூடாது. முதலாவது சந்தர்ப்பத்தை காட்டும் பாருங்க. சமநிலை விலை மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு பொருள் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் முடிவில் எடுங்க. இது நிரம்பல் கோடு. சமநிலை விலை P1 தொகை Q1. அரசாங்கம் இந்த பொருளுக்கு இப்போ வரி விதிக்குது. வரி விதித்தால் நிரம்பல் கோடு இடப்பக்கம் நகரும். இப்போ இந்த ஆரம்ப கேள்வி கோடும் நிரம்பல் இதுதான் புதிய சமநிலை. அப்போ இவ்விடத்தில் சமநிலை விலை மாறல்ல. அப்போ முதலாவது சந்தர்ப்பம், ஒரு பொருளுடைய விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் முடிவிலியாக இருந்தால் அங்கே வரி விதிக்கும் போது சமநிலை விலையில மாற்றம் ஏற்படாது. ஆகவே மானிய நன்மை முழுவதும் உற்பத்தியாளருக்கு போகும். இரண்டாவது சந்தர்ப்பம், விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி முடிவிலியாக இருந்தால் அது எதிர்மாறான சந்தர்ப்பம், நிரம்பல் நெகிழ்ச்சி 0 இருப்பது. இந்த இது நிரம்பல் நெகிழ்ச்சி 0. இது கேள்விக்கோடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சிக்கு வரி விதிச்சா நிரம்பல் கோடு மாறாது. கோடு மாறாட்டி சமநிலையில் மாற்றம் ஏற்படாது. ஆகவே மானிய நன்மை முழுவதும் உற்பத்தியாளருக்கு போகும். அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு இவ்வளவு வினாக்களும் தான் பாடுபட்டிருக்குது. எதிர்காலத்தில் நாம் அடுத்த வகுப்பில் உற்பத்தி செலவு சந்தை அமைப்புகள் தொடர்பான பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் தேசிய வருமான கணிப்பீடு வரும். உங்களுக்கு என்னென்ன